நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தலுக்கு வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி கடுமையா எச்சரித்திருக்கிற நிலையில இரண்டாம் கட்ட அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் வியூகத்துல அப்செட் ஆகியிருக்காங்களாம். தமிழ்நாட்டுல கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையாவும் சென்னை மண்டலம் திமுக கோட்டையாவும் இருக்கு. ஆனா கொங்கு மண்டலத்தை குறி வச்சு திமுக செந்தில் பாலாஜியை களமிறக்கி பல அதிரடிகளை செஞ்சுக்கிட்டு இருக்க. சென்னை மண்டலத்தை கைப்பற்ற எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு அதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில இருக்காங்களாம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னையை உள்ளடக்கின சென்னை மண்டலத்துல மொத்தம் 37 தொகுதிகள் இருக்கு. 2021 மதுராந்தகத்துல மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. மத்த 36 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றுச்சு. கொங்கு மண்டலத்துல இருக்கிற 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல 40 தொகுதிகளை கைப்பற்றணுங்கிற இலக்கோட திமுக களத்துல இறங்கி வேலை பார்க்க சென்னை மண்டலத்துல அந்த மாதிரியான எந்த நடவடிக்கையையும் எடப்பாடி எடுக்கலங்கிறது அதிமுக நிர்வாகிகளோட கோபத்துக்கு காரணமா இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்தே சென்னை மண்டலம் அதிமுகவுக்கு சவாலா இருக்க ஜெயலலிதா காலத்துல 2011 சென்னை மண்டலத்துல அதிமுக பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் அது திமுக கோட்டையாவே தொடருது. ஆனாலும் வேளச்சேரி, மயிலாப்பூர், தீநகர், 1000 விளக்கு தொகுதிகள்ல அதிமுக நல்லாவே வேலை செஞ்சு தொகுதியை கைப்பற்ற வேகம் காட்ட இந்த தொகுதிகள் எல்லாத்தையுமே தமிழக பாஜக டெல்லி தலைமை மூலமா வாங்குற முடிவுல இருக்கணும். எடப்பாடி தரப்புல அதுக்கு எதிர்ப்பு எதுவும் சொல்லலங்கிறதும் அதிமுகவோட சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கு கோபத்தை கூட்டி இருக்குங்கிறாங்க. இதுவரைக்கும் சென்னை மாவட்ட செயலாளர்களை பேரளவுக்கு அழைச்சி எடப்பாடி எச்சரிச்சிருக்கிறாரே தவிர யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரேன்னு கொதிச்சு போயிருக்காங்களாம்.